சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா? டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும், நம்மளை அந்த விஷயங்கள்ல இருந்து காப்பாத்திக்கணும் அப்படின்றப்போ அதுக்கான ஒரு விழிப்புணர்வா தான் இன்னைக்கு நம்ம இந்த செஷன் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு செஷனோட டாபிக் என்ன அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ், அதாவது வெப்ப அலை அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படின்னா என்ன, அதனால என்ன நடக்கும், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கலாம் நம்மள இந்த அடுத்து வரக்கூடிய அடுத்த 2 மாசங்கள் அப்படின்றது இந்த அக்னி நட்சத்திரம்லாம் வரும் அடுத்து. ஸோ இந்த சம்மர் அப்படின்றது இப்போ ஏப்ரல் எண்ட்லேயே அதிகமா ஆரம்பிச்சு. இப்போ கவர்மெண்டே காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வெளியிலே வராதிங்க அப்படின்னே நியூஸ்லயே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலம், அடுத்தடுத்த வருடங்கள் இன்னுமே அதோட தாக்கம்லாம் இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப அர்பனைசேஷன், அந்த நகரமயமாதல், இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகள் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். அதுக்கான ஒரு விழிப்புணர்வை தான் இன்னைக்கு நம்ம இந்த செஷனை பார்க்க போறோம். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலை. அதுதான் ஃபர்ஸ்ட். ஹீட் வேவ்ஸ்னா என்ன ஆக்சுவலா? ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படின்ற பேரை பத்தியே நமக்கு ஒரு சின்ன ஐடியா என்னன்னா, வெயில் காலத்துல வர ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தெரியுது ஹீட் வேவ்ஸ் அப்படின்றது. வெப்ப அலை, வெப்ப காற்று, இந்த மாதிரி என்ன பேர் வேணாலும் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் அன்யூஷுவலி ஹை டெம்பரேச்சர். அதாவது நார்மலா இப்ப நம்ம ஸ்டேட்லாம் பொறுத்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 டிகிரி செல்சியஸ் தாண்டிச்சு அப்படின்னாலே அது ஹை டெம்பரேச்சர். அப்படி இருக்கிறப்போ ஸோ அந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல நம்ம அதிக வேலை, ப்ரொலாங்டு பீரியட், அது நம்ம அந்த டைரக்ட் சன் எக்ஸ்போஷர்ல இருந்தோம் அப்படின்னா அதுல ஏற்படுற உடல் உபாதிகள் தான் நமக்கு இந்த ஹீட் வேவ்ஸ்னால வரக்கூடிய பின்விளைவுகளா இருக்கு. அதுல முக்கியமா என்னன்னா சன்ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அதாவது வெப்பத்தினால பக்கவாதம் அளவுக்கு வருது. அதுக்கு முந்தின ஸ்டேஜா ஹீட் எக்ஸாஷன். அதாவது ஹீட் எக்ஸாஷன்ன்றது வெப்பத்தினால வர உடல் சோர்வு, அதிக அளவு உடல் சோர்வா இருக்கும். முதல்ல இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹீட்ல எக்ஸ்போஷர் ஆகும். அதாவது அந்த காலையில ஒரு 11 மணிக்கோ 12 மணிக்கோ ஏதாவது முக்கியமான வேலையா ஏதாச்சும் எங்கேயா நம்ம டிராவல் போறோம் அப்படின்னா அது ஒரு பக்கத்துலயோ இல்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அது பெரிய விதத்துல அது பாதிக்காது. அதுவே அது இப்போ ஒரு டிராபிக் போலீஸா இருக்காங்க, இல்ல ஒரு ரோட்டோர கடையில வேலை பார்க்கறாங்க, ரோடு போடுறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்களோட கான்ஸ்டன்டான ஹோல் டே எக்ஸ்போஷரே என்னன்னா அந்த டைரக்டான அந்த வெயில்ல எக்ஸ்போஷர் ஆகிறதுதான். இதுல ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, ரீசெண்டா இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ராஜஸ்தான்ல, இப்ப நம்ம இந்தியாலே பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்கிறதே ரொம்ப ஹையஸ்ட் பீக் இருக்கிற ஒரு ஸ்டேட். ஸோ அதுல ரோட்ல இருக்கிற தாரே உருகி செப்பல் அந்த ரோட்ல நடக்கிறவங்களோட செப்பல் ரோட்ல ஒட்டிக்குது. அப்படியே ஒட்டிக்கிட்டு அவங்க நடக்கவே முடியல. செப்பலை விட்டுட்டு அவங்க இன்னொருத்தர் 2 பேர் அவங்க தூக்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அதாவது ரோட்ல இருக்கிற தார் உருகுற அளவுக்கு அந்த ஒரு வெப்பம் அப்படின்றது அந்த ராஜஸ்தான்ல இருக்குன்னா அங்க இருக்கிற மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும், அவங்களோட மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியும். ஸோ சென்னையுமே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு ரொம்பவே. இதுல நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல மதுரை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். மதுரை, வேலூர் இதெல்லாம் ரொம்ப அதிக அளவுல நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதிக அளவுல 44 அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமா போற அளவுக்குலாம் இந்த ஸ்டேட்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு டிராபிக் போலீஸோ இல்ல அந்த மாதிரி ரோட்ல ஒர்க் பண்றவங்களோ க்ரானிக்கா தொடர்ந்து அவங்களால அதாவது அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது.
அந்த அளவுக்கு வந்து ஹோல் டே அதுலயே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல இந்த ஹீட் எக்ஸாஷன் அப்படின்ற விஷயம், அதாவது இந்த வெயில்னால அதிகமான உடல் சோர்வு வரும். எப்படின்னா, நம்மளே அறியாம வந்து நல்லா நார்மலா ஆக்டிவா தான் இருக்கும். திடீர்னு சிவியரா டீஹைட்ரேட் ஆயிடும். அதிகமான நீர் சத்தும் உப்பு சத்தும் நம்ம உடம்புல இருந்து போயிடும். அதிகமான வியர்வைனால திடீர்னு பார்த்தா அப்படின்னா ஒரு மாதிரி டிசீனஸ்னா வந்து ஒரு மாதிரி நம்ம தலை சுத்துற மாதிரி, மயக்கம் வர மாதிரி, நம்மளோட பேலன்ஸ் மிஸ் ஆகுற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். திடீர்னு நல்லா தான் இருக்கும், சிவியரான ஒரு டயர்ட்னஸ், நம்ம அடிச்சு போட்ட மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சிவியர் டயர்ட்னஸ் வரும். இது வந்து ஆரம்ப நிலை. இதுக்கப்புறம் அடுத்து வர்றதுதான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது. சோ அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னன்னா, அந்த வெப்ப பக்கவாதம் எப்படி வரும்னா, இந்த மாதிரி நமக்கு டயர்ட்னஸ், இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு கட்டத்துல நம்ம கவனிக்காம மிஸ் பண்றப்போ, விடுறப்போ, அதுதான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கா வருது. ஹீட் எக்ஸாஷன் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கா மாறுது. சோ அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து அந்த அதிகமான டீஹைட்ரேஷன் நடக்கும். அதிகமான வியர்வையிலையோ இல்ல வந்து அதிகமா வந்து உப்பு சத்தும் நீர் சத்தும் உடம்புல இருந்து போயிடும். அப்படி போயிடுறப்போ நமக்கு வந்து உடம்புல என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல நடக்கும். அதாவது நம்ம பிரெயின்ல ஹைப்போதலாமஸ் அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த மூளையில அந்த உறுப்புல தான் பர்டிகுலரா அந்த நமக்கு இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ற தெர்மல் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து செயலிழந்து போயிடும். அப்படி ஆகுறப்போ நம்ம உடம்புல இருக்கிற கோர் டெம்பரேச்சர் அப்படின்னு இயல்பான டெம்பரேச்சர் வந்து அந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஆகி ஒரு கட்டத்துல கோர் டெம்பரேச்சர் வந்து அதிகப்படியா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அந்த மாதிரி ஆகுறப்போ ஃபீவர் வரலாம், அதிகமான வந்து ஒரு டயர்ட்னஸ், அதாவது நமக்கு திடீர்னு மாதிரி நல்லா இருக்கும், அது என்ன ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிடுவோம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், ஒரு மாதிரி நாசியா கொமட்டல் வர மாதிரி இருக்கும், தலை சுத்தல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கவனிக்காம போறப்போ சில நேரங்கள்ல வந்து வேர்வையே இருக்காது, ஆனா அதிகமா உடல் ஹீட் ஆகி இம்மீடியட்டா வந்து மயங்கி விழுந்து அன்கான்சியஸ் ஆகி, அதாவது டெத் வரைக்கும் போற அளவு கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னன்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால நிறைய உயிரிழப்புகளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம பெருசா எப்பவுமே யோசிக்கிறதே இல்லை, பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. மத்த நோயினால, மத்த டிசீஸ்னால உயிரிழப்பு வர்றதை விட இந்த நேச்சுரல் வெதர் ஹசார்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதாவது இந்த மாதிரி அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால, இந்த அதிகமான வெயில்னால பெரிய பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னு சர்வேலே சொல்லப்படுது. சோ அப்படி இருக்கிறப்போ இதுல இருந்து நம்ம எப்படிலாம் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம உடல்ல ஏற்படுற அந்த தெர்மோ ரெகுலேஷன்ல ஏற்படுற அந்த கொலாப்ஸ் நடக்கிறப்போ நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர் அப்படின்ற உடம்புல இருக்க இயற்கையான அந்த பாடி டெம்பரேச்சர்ன்றது ரொம்ப அதிகப்படியா ஆகுறதுனால மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் போய் டெத் வரைக்கும், கோமா டெத் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் இந்த ஹீட் வேவ்ஸ் உடைய மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா மெயினா நம்மளோட நம்மளோட டெம்பரேச்சர் படி 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹீட் வேவ்ஸ் அதிகமா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சர்வேல சொல்றோம். ஸோ இதுல மெயினா அந்த ஹீட் வேவ்ஸ் வரதுக்கான காரணங்கள் என்ன? இதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ வருஷங்கள் எல்லாரும் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, எத்தனையோ வருடங்கள் போயிருக்கு. அப்பெல்லாம் இதை பத்தி ஒரு இது இல்லையா, ஆனா இப்ப வந்து இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இதுக்கான டெத் ரேட் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இதோட அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்றப்போ எதனால இந்த ஹீட் வேவ்ஸ் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச், அதிகமான குளோபல் டெம்பரேச்சர், அதாவது அந்த பனி உருகுறது, ப்ராப்பரான சீசன்ல வந்து மழை பெய்யாம இருக்கிறது, வெதர் சேஞ்ச், அதிகமான வெயில்னால. ஸோ இதெல்லாம் தான் மெயின் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கிறதுனால. ஸோ இது இல்லாம வந்து ஹை ப்ரெஷர் சிஸ்டம் ட்ராப்பிங் ஹாட் ஏர், நம்மளோட நம்மளோட சுற்றுச்சூழலே, நம்மளோட என்விரான்மெண்ட்டே எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் வாழ்றதே வந்து ஒரு ஒரு கான்கிரீட் ஹவுஸ்ல, ஒரு அதிகமான ஒரு ஒரு ப்ரெஷர், ஒரு ஏர், ஒரு ஹீட் தரக்கூடிய ஒரு இடங்கள். நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா 4 சைடு வந்து தகரம் இருக்கிற மாதிரி, ஒரு இரும்பு ஷீட் இருக்கிற மாதிரி, எந்த மரங்களுமே சுத்தி கிடையாது. ஒரு காத்து இருந்தா கூட அது வந்து ரொம்ப ட்ரை ஹாட் ஏரா ஒரு மாதிரி டெசர்ட்ல வாழ்ற மாதிரியான சுச்சுவேஷன் இப்ப நம்ம எல்லாரும் லைஃப்லயும். அதுவும் முக்கியமா இந்த அர்பன் பாப்புலேஷன், இந்த வந்து நகரமயமாக்கல் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அதுல வந்து பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நமக்கு வந்து அதுக்கு மரங்கள் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்படிலாம் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கிளைமேட் அப்படின்றது, ஹீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
ஸோ எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீட்டுல வந்து கம்பல்சரி வென்டிலேஷன்ன்றதே ப்ராப்பரா இல்லாம இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னா கூட அந்த புதுசா வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னா மெயினா வந்து அந்த வீடு வெளிச்சமா, இல்ல காத்தோட்டமா, நல்ல ஒரு வென்டிலேஷனா, சுத்தி வந்து கொஞ்சம் மரங்கள் இருக்கிற மாதிரி. இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றது இல்ல. ப்ரிஃபர் பண்ணாம நம்ம மெயின் விஷயமா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வீட்ல இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? மாடுலர் கிச்சன் இருக்கா? அந்த மாதிரிலாம் நம்ம போறோமே தவிர, நமக்கு எது அடிப்படையான தேவை, அடிப்படையான ஒரு இதுவோ, அத வந்து நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறது இல்ல, கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த நகரமயமாக்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹீட் வேவ்ஸ்ன்ற மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கு. அதோட நம்ம யூஸ் பண்ற டெய்லி வெஹிக்கல்ஸ். இப்ப வந்து நம்ம சிட்டிஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா, அந்த அதிகமான பாப்புலேஷன், அதுவும் எஸ்பெஷலி இந்த வெயில் காலம் அக்னி நட்சத்திரம்லாம் வர்றப்போ, அந்த உள்ள அந்த காரோட கோர் டெம்பரேச்சர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உள்ள வந்து ஒரு மொபைல் இருந்தா கூட அந்த மொபைல் வந்து இண்டிகேட் பண்ணுது ஐபோன்லாம். நான் வந்து இப்போ இவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட்ல இருக்கேன், இமீடியட்டா நான் கூல் டவுன் பண்ணேன் அப்படின்னு அதுல நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதான் பாக்குறப்ப ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அது கார் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹாட் ஓவன் மாதிரி ஆற அளவுக்கான சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மெயினா வந்து என்னன்னா லேக் ஆஃப் ரெயின்ஃபால். நமக்கு மழை இல்லாம போறதுனாலையும், அதிகமான ப்ராப்பரான சீசன்ல ப்ராப்பரான மழை இல்லாம போறதுனாலையும், அந்த ரெயின் வாட்டரை நம்ம ப்ராப்பரா சேவ் பண்ணாததுனாலையும் தான் இவ்வளவு பிரச்சனை. அது வந்து இப்ப மெயினா வந்து அந்த நகரமயமாக்கல் தான். நம்ம அதிகமான இடங்கள் வந்து நம்ம பிளாட் ஆக்கிட்டோம், இடம் இது பண்ணிட்டோம். ப்ராப்பரான வந்து மழை நீர் சேகரிப்பு எல்லாம் இல்லாம போறதுனாலதான் இந்த மாதிரியான ஹீட் வேவ்ஸ்க்கு நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு முதல் முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து ஹீட் எக்ஸாஷன் தான் ஃபர்ஸ்ட். அதாவது ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, உடல்ல அதிகமான சோறு வருது, ஹீட் எக்ஸாஷன். அப்படி இருக்கிறப்ப நமக்கு அதிகமான வீக்னஸ் இருக்கும், டிசீனஸ், தலை சுத்தல் மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அதிகமான ஸ்வெட்டிங் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டீஹைட்ரேஷன் வர்றதுக்கு முக்கிய காரணம். அதோட ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஹை பாடி டெம்பரேச்சர், நல்லா வந்து ஃபீவர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு வந்து பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்றோம், என்ன பேசுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம வந்து இமீடியட்டா கவனிக்கணும், நோட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நமக்கு லைஃப் த்ரெட்டனிங் அளவுக்கு கூட போகும். இமீடியட்டா சடன் கன்ஃபியூஷன், கொலாப்ஸ், கோமா, டெத் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மெயினா வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்றது தான். ஸோ வர்சனிங் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் லங் டிசீஸ். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மேஜர் ஆர்கன்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இப்போ வந்து அதாவது ஒரு ஆஸ்மா பேஷண்ட், இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒரு கிட்னி டிசீஸ்ல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஹீட் வேவ்ஸ்னால வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே பாதிக்கும் அவங்கள. இதுதான் வந்து நம்ம முக்கியமா மைண்ட்ல வச்சு கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் ஈஸியா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் அண்ட் எல்டர்லி பீப்புள். குழந்தைங்களையும் பெரியவங்களையும் அபவ் 60 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக்லாம், சன் ஸ்ட்ரோக்லாம் வந்து ரொம்ப ஈஸியா அவங்களை அஃபெக்ட் பண்ணும். அவுட்டோர் ஒர்க்கர்ஸ், அதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அவுட்டோர் ஒர்க்கர்ஸ்னா டைரக்ட் எக்ஸ்போஷர், வெயிலே டைரக்ட் வெயிலில் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பீப்புள் வித் கிரானிக் இல்னஸ், அதாவது ஆல்ரெடி அவங்க ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அவங்க ரொம்ப ஈஸியாவே பாதிக்கும். அதுவும் இல்லாம எஸ்பெஷலி பிரெக்னன்ட் விமன்ஸ் ஆல்சோ. இதை வந்து இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கலாம் மெயினா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதிகமான தண்ணி குடிக்கிறது. ஏன்னா இது வந்து நமக்கு முக்கியமா டீஹைட்ரேஷனாலதான் இந்த விஷயம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தண்ணி தாகம் இருக்கோ இல்லையோ நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் டேபிள் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1 hour ஒன்ஸ் கொஞ்சமாவது குடிக்கிறது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம இருக்க சுச்சுவேஷன்ல கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம். ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து வாட்டர் பல்ஸ் அப்படின்னே வந்து இப்ப பல ஸ்கூல்ல வந்து அது ஒரு அலாம் மாதிரி வச்சிருக்காங்க. வாட்டர் பல்ஸ் பெல் அடிச்சா வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு மெயின் தீம் என்னன்னா ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிக்கிறது. அவாய்ட் கோயிங் அவுட், அதாவது நம்ம மெயினா வெளியில போறது அப்படின்றத காலையில 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். டைரக்டா வெயில போறது, மார்னிங் 11 to 4 o'clock போறது. தென் வியர் லூஸ் லைட் கலர்டு காட்டன் கிளாத்ஸ். நம்ம வந்து இந்த சம்மர் அப்படின்றப்போ
அதுக்கான ஒரு குட் கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரிஃபர் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். லூஸ் அண்ட் லைட் கலர்டு கிளாத்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ. அது இல்லாம நம்ம மெயினா வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அது இல்லாம ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம் அதிகமான டீஹைட்ரேஷன் இருக்கிறதுனால. அதோட மோர், தயிர் அதெல்லாம் எடுத்துக்கிறது, முக்கியமா மோர் மெயினா குடிக்கிறது. அது இல்லாம நொங்கு, இளநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம் தான், ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம மறந்துடுறோம், இதை வந்து கவனிக்கிறது இல்லை, ரொம்ப அலட்சியப்படுத்துற விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாகவும் இருக்கு. ஸ்டே இன் ஷேட் ஆர் கூல் பிளேசஸ். நம்ம வந்து நம்ம இருக்கிற இடங்களுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு குளுமையா வச்சுக்கிறது. ஒரு இப்போ டைரக்டா ஒரு மதிய நேரத்துல வெயில்ல ஒரு ரூம்ல அடிக்குது அப்படின்னா அந்த ரூம்ல இருக்கிறத வந்து ப்ரிஃபர் பண்ணாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ். நெவர் லீவ் சில்ட்ரன் ஆர் பெட்ஸ் இன் பார்க்டு வெஹிக்கிள்ஸ். நம்ம குழந்தைகளையோ இல்லை வந்து பெட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்க் பண்ணிட்டு இருக்கிற வெஹிக்கிள்ஸ் பக்கத்துலயோ இல்லை வந்து ஒரு பார்க்கிங்லயோ, ஒரு பெரிய பார்க்கிங் ஜோன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, ஏன்னா அதெல்லாம் தான் வந்து ரொம்ப அதிகமான வெப்பத்தை வந்து வாங்கி வச்சுக்கிற ஒரு இடம். அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ், பார்க் ஏரியா இந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து ஏன்னா ஏதாவது ஈஸியான ஒரு சின்ன இதாகிறதுனால ஒரு பிளாஸ்டோ ஒரு ஃபயரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி இடங்கள்ல அதிகம். அப்படி இருக்கிறப்போ அந்த இடங்கள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கும். இதுதான் முக்கியமா நம்ம வந்து நம்மள இந்த மாதிரியான ஹீட் வேவ்ஸ்ல இருந்து பாதுகாக்கிற விஷயம். இது இல்லாம முக்கியமான இன்ஃபர்மேஷனா என்னன்னா, ஹீட் வேவ்ஸ் கில் மோர் தென் மெனி டிசாஸ்டர்ஸ். அதாவது இந்த ஹீட் வேவ்ஸ் தான் வந்து பல வந்து ஃபிளட்ஸ், அதாவது புயலோ வெள்ளமோ இல்ல வந்து நிலநடுக்கமோ இதுல எல்லாம் மக்கள் வந்து இறக்குறதை விட ஹீட் வேவ்ஸ்னால இறப்புகள் வந்து அதிகம். இந்த சம்மர்ல இறப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஆனா நமக்கு வந்து காரணம் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ்னாலதான் அப்படின்றது நமக்கு பெருசா அதை பத்தி நம்ம வந்து கவனிக்கிறது கிடையாது. ஸோ தென் வேற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஹீட் வேவ்ஸ்னால நமக்கு வந்து மனதளவுல மைண்ட் லெவல்ல வந்து நமக்கு ஈஸியா என்ன மாதிரியான சேஞ்ச் ஏற்படும்னா, எக்ஸ்ட்ரீம் ஹீட் கேன் ரெடியூஸ் கான்சென்ட்ரேஷன், மெமரி அண்ட் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. நமக்கு வந்து ஜென்ரலாவே நமக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு வெயில்ல டைரக்டா எக்ஸ்போசர் இருக்கும் அப்படின்னா போனாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம், வீக் ஆயிடுவோம். நம்மளால வந்து இதுல இருந்து எப்படா நம்ம வெளில போவோம், ஒரு சில்லுன்னு தண்ணி குடிக்கலாமா, ஜூஸ் குடிக்கலாமா, இல்ல ஏசிக்கு போலாமா, அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடும். அதுதான் வந்து இந்த ஹீட் எக்ஸாஸ்ஷன் சொல்றது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளால அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மெமரி பவர் வீக் ஆயிடும். ஏன்னா வந்து நமக்கு இது எல்லாமே வந்து பிரெயின்ல அந்த ஹைப்போதலாமஸ் அந்த மாதிரி இடங்கள்ல ஏற்படுற அந்த தெர்மோ ரெகுலேஷன்ல ஏற்படுற கொலாப்ஸ் மாற்றங்கள்னால நமக்கு வந்து மைண்ட் லெவல்ல இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இது இல்லாம யூ லூஸ் வாட்டர் ஈவன் வித்தவுட் ஸ்வெட்டிங். நமக்கு வந்து ஜென்ரலா வந்து ஸ்வெட்னால மட்டுமே இந்த டீஹைட்ரேஷன் நடக்காது. முக்கியமா இந்த ஹீட் வேவ்ஸ்மே சரி, அதிகமான ஸ்வெட் இல்லாட்டி கூட சடனா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல ஏற்படுற அந்த கோர் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிட்டு இமீடியட் ஹீட் ஸ்ட்ரோக் வரும், சன் ஸ்ட்ரோக் வரும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் கேன் அக்கர் சடன்லி அண்ட் கேன் பி ஃபேட்டல் வித்தின் மினிட்ஸ் இஃப் அன்ட்ரீட்டட். நமக்கு இந்த மாதிரி நமக்கு அந்த ஹீட் எக்ஸாஷன் அந்த மாதிரி வெயில போயிட்டு நம்ம ஒரு மாதிரி டிசி ஆகிறோம், இல்லை வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது, ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்றப்போ நம்ம அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, கவனம் செலுத்தணும். இம்மீடியட்டா நம்ம வந்து அதுக்கு உண்டான மெஷர்ஸ் என்னன்றதை எடுக்கணும். அது பார்ப்போம் என்னன்றத. ஸோ இதுதான் வந்து ஈவன் வந்து ஃபேன்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் இனஃப். இப்போலாம் வந்து நம்ம இருக்கிற கிளைமேட்ல நம்ம இருக்கிற அந்த ஒரு இதுல வந்து ஃபேன் மட்டும் வந்து ஒரு சாய்ஸா இல்லை. ஏன்னா அந்த ஃபேனுமே வந்து எப்படின்னா ஒரு ட்ரை ஹாட் ஏர் தான் வந்து கொடுக்குது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து அதுக்கு உண்டான ஆல்ட்ரேஷன் என்ன, ஒரு ஏர் கூலரோ ஏசியோ. அதனால வந்து இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து ஏசி வாங்க சொல்றது அப்படி கிடையாது. நமக்கு உண்டா நம்ம சுத்தி இருக்கிற இடங்கள்ல வந்து இயற்கையாவோ எப்படியோ நம்ம வந்து இந்த மாதிரியான ஹீட் வேவ்ஸ், ஹீட் ஸ்ட்ரோக்கு போகாம நம்மளை வந்து எப்படி தடுத்துக்கணுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்குண்டான மெஷர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது வந்து எந்த வழியா வேணா இருக்கலாம். நம்மளை சுத்தி இருக்கிற இடங்களை நம்ம வந்து கூலிங்கா வச்சுக்கணும், நம்ம ஹைட்ரேட்டடா இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மெயினா நேச்சுரல் ஹீட் ப்ரொடெக்டர் அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து மோர், இளநீர், லெமன் வாட்டர், அது எலுமிச்சை,
நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையாவே வந்து இதெல்லாம் வந்து ஹீட் ப்ரொடெக்டர்ஸ். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கிளைமேட்ஸ்ல நம்ம வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும். இதுதான் மெயினா உள்ள விஷயங்கள். ஸோ இதுல மெயினா சிம்டம்ஸ், அதாவது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி ஹீட் வேவ்ஸ் வருது, ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா இது வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இம்மீடியட் அட்டென்ஷன் கொடுக்கணும். நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்படின்ற மாதிரியான சிம்டம்ஸ் என்னன்னா, முதல் முக்கியமான சிம்டம் வெரி ஹை பாடி டெம்பரேச்சர். திடீர்னு நல்லா தான் இருக்கும், சடனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா திடீர்னு ஜுரம் அடிக்கிற அளவுக்கு ஒரு ஹீட், ஒரு ஒரு வெப்பமா இருக்கிறது உடல், அது வந்து சடனா இருக்கும். காய்ச்சல் அடிக்கிற அளவுக்கு திடீர்னு சடனா பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஹாட் ட்ரை ஸ்கின், சம்டைம்ஸ் வந்து ஸ்வெட்டிங்கே இருக்காது, வேர்வே இருக்காது, திடீர்னு பார்த்தா ரொம்ப ஹாட்டா ட்ரை ஸ்கின் ஆயிடும். சடனா கன்ஃபியூஷன் இருக்கும், டிசீனஸ், பட் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர், வித்தியாசமா வியர்டா நடந்துக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷனா இருக்கும், கொலாப்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கும், இல்லாம ஹெட்டேக் இருக்கும், ஃபாஸ்ட் ஹார்ட் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், நாசியா வாமிட்டிங், அதோட வந்து கொமட்டல் வாந்தி இருக்கலாம், தென் மயங்கி விழுறது, மயக்கம் போட்டு விழுறது, இல்லாட்டினா ஃபைனலா சீஷர், அதாவது ஃபிட்ஸ் வர அளவுக்கு கூட இந்த மாதிரி இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வரும். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றப்போ நம்ம இந்த அந்த பேஷண்ட் வந்து ஒரு சன் எக்ஸ்போஷர்ல இருக்காங்க, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த பர்சன் வந்து ஒரு நிழலா இல்ல வந்து ஒரு கூலிங்கான ஒரு இடத்துக்கு இம்மீடியட்டா அந்த பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணும். அந்த ரோட்லயே ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வாங்கி விடுறாங்க, ரொம்ப நேரம் ஒரு பஸ்ஸுக்கோ இதுக்கோ நின்று அப்படின்றப்போ அந்த பர்சனை நம்ம இம்மீடியட்டா வந்து ஒரு நிழல், ஒரு மரத்துக்கடியிலையோ இல்ல வந்து ஒரு நிழல்லையோ ஒரு இடத்துக்கு இம்மீடியட்டா கொண்டு போயிட்டு அவங்க வந்து டைட்டாவோ இல்லை ரொம்ப திக்கான ஒரு ட்ரெஸ்ஸோ போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் ஏர்வே கொடுக்கணும். கூல் த பாடி, புவர் கோல்ட் வாட்டர். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டா ட்ரையா ஹாட்டா அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு இம்மீடியட்டா அவங்க முகத்துல தண்ணி ஊத்துறதோ தண்ணி தெளிக்கிறதோ அவங்க கழுத்துல தண்ணி ஊத்துறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி ஒரு ஒரு டவல்லையோ துண்டுலையோ வந்து தண்ணியை எடுத்து தொடச்சி விடுறது, இம்மீடியட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் மாதிரி விசிறி விடுறது, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட காம்ப்ளிகேஷனுக்கு போகாம தடுக்கிற விஷயங்கள். கிவ் வாட்டர் ஒன்லி இஃப் கான்சியஸ். அவங்க வந்து மயங்கி விழுந்தவங்க கான்சியஸ் வந்துட்டாங்க நம்ம தண்ணிலாம் இது பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம், தண்ணி குடிக்க கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். அதுதான் வந்து இவங்களை இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பாற்றுறது முக்கியமான வழி. ஸோ இதுதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பத்தி இன்னைக்கு முக்கியமா சொல்ல நினைச்ச விஷயம். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த ஹோமியோபதியில ஹீட் ஸ்ட்ரோக்கு மெடிசன், அதாவது சன் ஸ்ட்ரோக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னா எஸ், அப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல்லான மெடிசன்ஸ் இருக்கு. பல நோய்களுக்கு மருந்து இருக்கிற மாதிரி இந்த வெயில் வெப்பத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெலடோனா, குளோனைன், ஜெல்சீனியம், சல்ஃபர், எப்பஸ், தென் நாட்ரமியோர், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன்ஸ், லாக்டசஸ் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பேஷண்ட் வந்து ரெகுலரா வந்து எனக்கு என்னால் வந்து இதுலேருந்து தப்பிக்க, என்னோட வேலையே அதுதான், நான் டெய்லி வெயிலே எக்ஸ்போஷர்ல இருந்துதான் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரிகாஷன்ஸ், அந்த தண்ணீர் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, இந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் நம்ம வந்து கையில எடுத்துக்கிறதோட வச்சுக்கிறதோட அதோட ஹோமியோ மெடிசின்ஸையும் அவங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும், கையில இருக்கணும். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நாட்ரம் கார்ப் அப்படின்ற ஒரு ஹோமியோபதி மெடிசன் இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன். அதாவது ரொம்ப க்ரானிக்கா ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷர் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு டைரக்ட் சன் எக்ஸ்போஷர்லயே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் அந்த பர்சனுக்கு ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கிறப்போ அவங்க இந்த மெடிசனை, நாட்ரம் கார்ப் மெடிசனை நம்ம வந்து ப்ரிகாஷனாவே எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னா காலையிலேயே ஒரு டோஸ் வந்து அவங்க எடுத்துட்டு போறது அப்படின்றது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்ல நினைச்ச விஷயம். ஸோ திஸ் ஆல் அபவுட் தி வீடியோ. தேங்க்யூ. யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து உண்மையிலேயே நீங்க சொன்ன விஷயம் வந்து பெரிய விஷயம். சடனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு நான் கேட்டவுடனே எதுவும் யோசிக்காம டக்குன்னு கமிட் பண்ணிக்கிட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து ரொம்ப மோசம். இப்போ இன்னும் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கத்திரி, மின் கத்திரி, பின் கத்திரின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதுதான் ஆரம்பிக்கல. அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 24/7 வீட்டுல ஏசி ஓடிட்டு இருக்கு.
நிறைய வீட்டுல சும்மா வெளியே போயிட்டு உள்ள வந்தாலே ஏசி ஆன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஏசில உட்கார்ந்தாதான் நம்மளோட ஹீட் வந்து எரிச்சல். உண்மையிலேயே நான் பிராங்க்லி பேசுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு எரிச்சல். ஈவினிங் டைம் ஒரு 7 மணிக்கு மேல ஒரு சில்னஸ் இருக்கும். முன்ன இருந்த இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையல. உண்மையிலேயே 24 அந்த ஹீட் குள்ளேயே மழை பெஞ்சாலும் கஷ்டமா இருக்கு, வெயில் அடிச்சாலும் கஷ்டமா இருக்கு, பனி பெஞ்சாலும் கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது, அதுல நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். பட் நல்லா இருந்தது மேடம். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி டாபிக் செலக்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். நான் உங்க போன் லைன்ல வரேன். தேங்க்யூ.